ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் வியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி 12/3/2017 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். நம்ம கோயில்களில் மூலஸ்தானத்தில் உங்களுக்கு கல்லாலான சுவாமி பிரதிஷ்டையை நிறைய பார்த்துருக்கோம். ஒரு காலத்தில் சுதையில் உண்டு. அதே மாதிரி பல்லவர் காலத்தில் குடைவரை கோயில்னு அந்த கோயில் அந்த கருங்கல்லையே பாறையாக குடைஞ்சி அங்கேயே பிம்பத்தை அதிலேயே எடுப்பான். பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்ததாக சொல்வான். இந்த சுவாமி பிரதிஷ்டைக்கு பலவிதமான வழிமுறைகள் சொல்லப்பட்டது மாதிரி இந்த கல்லை தேர்ந்தெடுக்கிறதுலேயே நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாம் பார்க்குறோம், நிறைய வசதிகள் இருக்குது, விஞ்ஞான வசதிகள் இருக்குது, தேர்ந்தெடுக்கிறோம். அந்த காலத்தில் எந்த வசதிகளும் இல்லாத காலத்தில் சில விஷயங்கள் அற்புதமாக செய்திருக்கா, சாதிச்சிருக்கா. கற்களை சுவாமியை செதுக்கிற அந்த கல், மூலவரை செதுக்கிற கல் நதியிலேருந்து எடுத்திருக்கா, ஜலத்திலேருந்து வரக்கூடியது. அடுத்து மலைகள்லேருந்து எடுக்கிறது. மூணாவது தரை மண்ணுலேருந்து எடுக்கிறதுன்னு 3 விதமாக பிரிச்சிருக்கா. இதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் நல்ல கருப்பு நிறமுடையது, சிவப்பு நிறமுடையது, வெண்மை நிறமுடையது. இந்த கல்லுலேயும் அதுலேயும் 3 விதமாக பிரிக்கிறான். அதில் நாதத்தை கொண்டு, அதில் வரக்கூடிய நாதத்தை கொண்டு ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி 3வது அலிக்கல்னு பிரிக்கிறான். இதில் நாதம்ன்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஓசையிடும் கல்லை 1-2 ஆக்கி வாசலில் பைத்த கல்லை மழுங்கவே மெரிக்கிறான்னு சொன்னான். அதாவது ஓசையே இல்லாத கல்லை படியா தூணா எதுக்கெல்லாம் பயன்படுத்துவான். பொதுவாக ஆண் கற்கள்னு எடுக்கக்கூடியதை ஆண் தெய்வங்களையும் பெண் கற்கள்லேருந்து பெண் தெய்வங்களையும் உங்களுக்கு செதுக்கிற வழக்கம் இருந்தது. பொதுவாக நதியிலேருந்து எடுக்கிற கல்லை விசேஷமாக சொன்னால் கூட துணிக்கும் முக்கியத்துவம் நிறைய கொடுத்துருந்தான். இந்த மாதிரி கல்லை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லுவான். ஏன்னா சுவாமியை மந்திர ரீதியாக பிரதிஷ்டைகள் செய்யும் பொழுது நல்ல நாதமுள்ள கற்கள் ரொம்ப அவசியம். நல்ல நாதமுள்ள கல். ஆனால் இப்போ பார்த்தா நிறைய கல்லை சிலை பண்ண உடனே அதுக்கு ஒரு பாலிஷை பூசிடா. ஆனால் அது மாதிரி பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. நம்ம இயற்கையாகவே அதில் எண்ணெய் பட்டு அந்த கலர் மாறணுமே தவிர செயற்கையாக கருப்பு கொண்டு வரது அவ்வளோ விசேஷம் இல்லை. ரெண்டாவது, இந்த தரம் குறைந்த கற்களுக்கு கூட அடையாளம் தெரியாமல் போய்டும்னு சொல்லுவாள். நல்ல ஸ்தபதிக்கு இந்த நாதத்தை பார்க்கக்கூடிய திறமை இருக்கும். ஸ்தபதிகள் பொதுவாக படித்தவாளுக்கு இந்த நாதம் எது, ஆண்கள் பெண்கள் அந்த பேதம் பார்க்குற சக்தி இருக்கும். இதுலேயே பார்த்தா கல் தூங்கக்கூடிய நேரம் சொல்லுவோம். சுக்கிரன் வலுவாக இருப்பதால் மருத்துவத்துறை, கலைத்துறை, பேச்சாளர்கள் போன்ற துறைகளிலே உள்ளவர்களெல்லாம் மிக அற்புதமாக முன்னேற்றம் காண்பார்கள். தொழில் வளர்ச்சி, தொழிலிலே புகழ் அனைத்தும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அமைதியாக இறைவனை தியானம் செய்து கொண்டிருங்கள். ஒரு சின்ன தீபம், ஒரு இருட்டு அறையில் ஒரு சின்ன தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தையே பார்த்து அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த தீபம் நமக்கு உள்ளே வரா மாதிரி அது புருவ மத்தியில் நிற்கிற மாதிரி இப்படி பண்ணோன்னா அது ஒரு நல்ல ஒஸ்தியான தானம். அது அந்த தியானம் பண்ணால் பவர்ஸ் ஜாஸ்தியாகும், கான்சன்ட்ரேஷன் பவர் ஜாஸ்தியாகும். அத்தகைய தியான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் யோகா செய்து பழகுங்கள், தியானம் செய்து பழகுங்கள். யோகா செய்வதன் மூலமாக உடல் மனம் ஆகிய இரண்டுமே நமது கட்டுப்பாட்டில் இருக்கும். மனசு சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டோன்னா கெட்டு போயிடுவோம். அது என்னெல்லாமோ சொல்லும், தப்பாக சொல்லும். அது கேட்கவே கூடாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதைத்தான் மனசு கேட்கணும். அந்த கட்டுப்பாடு தான் மனக்கட்டுப்பாடுங்கிறது. ஆணை பிறப்பிக்க வேண்டும் மனதிற்கு. மனமே நீ இப்படி செய், கண்ணா பின்னாலாம் ஏதாவது கற்பனை பண்ணாது, ஒழுங்காயிரு அப்படின்னு மனசை நம்ம ஆர்டர் போட்டு அதை கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அதுக்கு பேர் ஆட்டோ சஜஷன்னு பேர். ஆட்டோ சஜஷன்னா டு சஜஸ்ட்
ஒன் செல்ஃப், தனக்குத்தானே மனதிற்கு சஜஷன் கொடுத்து கட்டளை பிறப்பிப்பதற்கு பெயர் ஆட்டோ சஜஷன். அந்த ஆட்டோ சஜஷன் பண்ணோன்னா மைண்டை அப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும், எங்கேயும் அலபாகாமல் அதை அப்படி பிடிச்சி வச்சுக்கணும். மனுஷன்னா மனசில் நிறைய டெம்டேஷன்ஸ்லாம் இருக்கும், ஆசைகள் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. துறவியெல்லாம் இல்லை, எல்லாம் ஃபேமிலி மேன் தான் நம்மளாம். ஆனால் தவறு செய்யாமல் மனதை பார்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை. அது எப்படி நம்ம கடமை அப்படின்னா, நம்ம அந்த மனதை ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே பார்க்காத, நேராக பாரு அப்படின்னு நம்ம மனசை சொல்லணும். அப்போ நேராக பார்த்துக்கிட்டே நம்ம போவோம். நமக்கு நாமே உள்ளுக்குள்ளே மனசில் சஜஸ்ட் பண்ணிக்கிறது, அதுதான் ஆட்டோ சஜஷன். அது தியானம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வரும், இல்லைன்னா வராது. அந்த மாதிரி நம்ம மனசை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். கும்பராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே மனக்கட்டுப்பாடு மிக மிக அவசியம். மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மீனராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிக சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ராசியிலே புதன் அமர்ந்து கொண்டு அந்த குரு சுக்கிரனை பார்த்து கொண்டிருப்பதும், 7ஆம் இடத்தில் இருக்கும் குருச்சந்திரன் ராசியை பார்த்து கொண்டிருப்பதும் மிக மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு என்று சொல்லலாம். ராசிக்கும் 10க்கும் அதிபதியான குருவும் 5க்கு அதிபதியான சந்திரனும் 7ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கிறது. இந்த கஜகேசரி யோகம் என்பது மீன ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் புதன் ராசியில் நீச்சபங்கம் இருக்கிறதும் மிகப்பெரிய யோகம். 2ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறது, அதுவும் மிக அற்புதமான யோகம். மீன ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களே இவ்வளோதான், 4 தான். சந்திரன், செவ்வாய், புதன், குரு, 4 தான் மீன ராசிக்கு நல்லது பண்ணும். 4மே இன்றைக்கி நல்லா இருக்குது. புதன் குருச்சந்திரனை பார்க்கிறது, குருச்சந்திரன் புதனை பார்க்கிறது. ஆகவே எல்லா கிரகங்களுமே இன்றைக்கி நல்லா இருக்குது. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். 8குடையவன் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படலாம். பாசிட்டிவாக நிறைய விஷயம் இருக்குது, 90% பாசிட்டிவாக இருக்குது. இருந்தாலும் அந்த 10% சொல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல. அஷ்டமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏதாவது அப்படி லைட்டாக அப்படி ஏற்படலாம். ஆனால் ஒன்றும் அது பாதிக்காது. அதை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். உங்களது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும், வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும், சுய தொழில் செய்யக்கூடிய, அறிவுசார் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அனைத்து விதமான துறைகளிலே உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் மிக அமைதியான ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மாணவ மாணவியர் இன்று கல்வியிலே மகத்தான சாதனை படைப்பார்கள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் தமிழ் மாத பிறப்பு. பங்குனி மாதம் நாளையிலேருந்து ஆரம்பம். பங்குனி மாதத்தில் கிரகப்பிரவேசம் தவிர மற்ற எல்லா சுப நிகழ்ச்சிகளும் செய்யலாம். பங்குனி மாதத்தில் கல்யாணம் பண்ணலாம், விளகாப்பு சீமந்தம் பண்ணலாம், காது குத்தலாம், உபநயனம் பண்ணலாம். கிரகப்பிரவேசம் மட்டும் பங்குனியில் தவிர்க்க வேண்டும். சித்திரை பிறந்து தான் புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும். புதுமனை புகு விழா மட்டுமல்ல, வாடகை வீட்டுக்கு பால் காய்ச்சி சாப்பிட போகிறதெல்லாம் கூட பங்குனியில் செய்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஆடி அடிப்பெயராதே, கூனி குடிபுகாதே அப்படின்னு சொல்லுவாங்க. கூனி குடிபுகாதே. ஆடி மாதம் அடிப்பெயரக்கூடாதுன்னா ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடாது. கூனி குடிபுகாதேன்னா பங்குனியில் கொடுத்தனம் போகாதேன்னு சொல்லுவாங்க. இந்த 2 மாதங்கள் தான் வீடு மாற்றுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்ற மாதம் இல்லை, ஆடியும் பங்குனியும். ஆகவே இந்த பங்குனி மாதத்தில் திருமண வைபவங்கள் செய்யலாம். ஒரு வீடு ரிஜிஸ்டர் பண்ணோன்னா பங்குனியில் பண்ணலாம். அட்வான்ஸ் கொடுக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாம், பேப்பர் வாங்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.